வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஆண்கள் முதலிரவில் சந்திக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு விஷயம். என் மனைவி உடலுறவின் போது பெண்குறியில் ரத்தம் வரவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது வரல அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1. ரெண்டாவது என்ன விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தா அது சம்பந்தப்பட்ட ஒரு பொது அறிவு இருக்கும் இல்லையா? இதை சந்தேகப்பட்டு குற்ற உணர்வாக அவர்களை கேள்விகள் கேட்டுக்கொண்டு துளைத்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல தேவையற்ற பலவிதமான சந்தேகங்கள் வாழ்க்கை சிதைந்து போகும். ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம், தவறு செய்த பெண்ணாக கூட இருக்கலாம், உங்களுக்கு வாய்த்த ஒரு மனைவி. இந்த மாதிரி பலவிதமா பிரிக்கலாம். பொதுவாக கன்னித்திரை என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு சமயத்துல ஆங்கிலத்தை ஹைமன் ஜவ் என்று சொல்லுவார்கள். அது ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த பெண் குறியில் மூடி இருக்கக்கூடிய மெல்லிய ஒரு ஜவ்வு பகுதி, அவ்வளவுதான். எந்த ஒரு உறுப்பும் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக இயற்கை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூடி, அவ்வளவுதான். ஒரு ஆண் உறவு கொள்ளக்கூடிய ஒரு சமயத்துல, அது கணவன் ஆகட்டும் பிற ஆணாகட்டும், உறவு கொள்ளக்கூடிய ஒரு சமயத்துல இன்னும் சில பெண்கள் சுய இன்பம் செய்யக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண் குறிக்குள்ள வேறொரு பொருளை, தங்களுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஏதோ ஒரு பொருளை, வெள்ளரிக்காய், கேரட், மற்ற சோன்ஸ் எதை போட்டாலுமே சரி, அந்த ஜவ்வு பகுதி கிழிந்துவிடும், ரத்தம் சிறிது வரும். சில பேருக்கு சொட்டி கொண்டே இருக்கும். பிறகு ஆப்ரேஷன் பண்ணி அதை பண்ணக்கூடிய அளவுக்குலாம் பெருவிதமான ஒரு ஹைமன்லாம் இருக்கு. எளிமையாக நம்ம பார்க்கின்ற பொழுது ஹைமன் ஜவ் என்பது கிழிந்து விடக்கூடியது, சிறிது அந்த நேரத்தில் ரத்தம் வரக்கூடியது. இதைத்தான் நம்மால் என்ன பண்ணுவாரு, முதலிரவில் என் மனைவி எனக்கு ரத்தத்தை காட்டவில்லை, உறவு கொள்ளக்கூடிய அந்த தருணம் அந்த நேரத்திலே என் ஆண்குறி எளிதாக சென்று விட்டது. இப்பொழுது எனக்கு சந்தேகம் வருகிறது, என் மனைவி என்னோடு தான் முதலில் உடல் உறவு கொண்டாளா, இதற்கு முன் பிற ஆணோடு உடல் உறவு கொண்டிருந்தாளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இது நியாயமான ஒரு சந்தேகம் தான், எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதை பலவிதமா நம்ம குழப்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பலவிதமான வாழ்க்கையில தடுமாற்றங்கள் ஏற்படும். பொதுவா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் காமனா பார்க்கக்கூடிய சமயத்துல ஒரு 70-80 அப்படிலாம் படிக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. அதே நேரத்துல குடும்பத்தோடு அடைந்து கிடைந்த ஒரு பல பெண்கள் தான் அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. படித்த பெண்கள் நிறைந்து விட்டார்கள், வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் நிறைந்து விட்டார்கள், பல ஆண்களோடு கலந்து பழகக்கூடிய பெண்கள் நிறைந்து விட்டார்கள். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால அதே நேரத்தில் விளையாட்டை தன்னுடைய லட்சியமாக கொண்டிருக்கக்கூடிய பல பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. பிடி உஷாவை போன்றவர்கள், மற்றபடி அடிக்கிட்டே போகலாம். பேட்மிண்டன் சிந்து, சோன்சோ, இந்த மாதிரிலாம் பலவிதமான பெண்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய பல பெண்கள் சமயத்துல அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஹைமன் கிழிந்து அந்த நேரத்திலே ரத்தம் வெளியேற வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பெண்குறி துவாரமாக இருக்கும். அந்த துவாரம் பெரிதாக இருக்க, சின்னதாக தான் இருக்கும். அதனால சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற போது அந்த பெண்கிட்டே கேட்கலாம். ஓப்பனா படிச்ச பெண்கள், இன்னைக்கு பல விதமா திங்க் பண்ணக்கூடிய பெண்கள், அவங்ககிட்டே ஓப்பனாவே கேட்கலாம். இந்த மாதிரி நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் அவங்க என்ன விளக்கம் சொல்கிறார்கள், மனைவியாக வந்த பிறகு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் அப்படிங்கிறத கூர்ந்து கேட்கணும். ஆமா, அதுல ஒரு விதண்டாவிதம் பண்ணிக்கிட்டு முதலிரவிலே சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது. பொதுவா சைக்கிளிங் போனாலே சரி, ஒரு பெண் வேகமாக நடந்தாலும் சரி, மற்றபடி படிக்கட்டுகள் ஏறி இறங்கக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்கக்கூடிய சமயத்துல கூட அந்த ஹைமன் ஜவ் 2 தொடைகளோடு தொடை உரசி கிழிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, பல பெண்கள் அதை அந்த நேரத்தில் பிளட் லீக்கேஜ் ஆக துடைச்சிட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. மற்றபடி இதை பின்னால் தன் கணவன் கேள்வி கேட்பான் அப்படிங்கிறது பல பெண்கள் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வார்கள். அதை நம்பக்கூடிய ஆண்களும் இருக்க வேண்டும். ஒருவேளை பொய் சொன்னாங்களே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற சமயத்துல, உறவு கொள்ளக்கூடிய சமயத்துல
பெண் குறி இறுக்கமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஃப்ரண்ட்ல வந்து இறுக்கமா இருக்கணும், போக போக இன்னும் இறுக்கமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு இன்னொரு டெஸ்ட் இருக்கு, அதையும் பாருங்க. இந்த இரண்டிலுமே வந்து எனக்கு லூஸா இருக்குது, பெண் என்னுடைய மனைவியுடைய குறி வந்து லூஸா இருக்கு, மற்றபடி ஹைமனையும் நான் பார்க்கவில்லை, ரத்தத்தையும் பார்க்கவில்லை அப்படிங்கிற சமயத்துல நீங்களும் ஓப்பனா கேட்கலாம். ஏன்னா பல பெண்கள் இன்னைக்கு வந்து செல்போன் கையுமா அலையக்கூடிய சமயத்துல பலவிதமா ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இன்னைக்கு இருக்குது. அது எல்லாரும் காமனா போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை சுய இன்பம் செய்யக்கூடிய பல பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகும்? கட்டாயமா ஒரு ஹைமன்ஸ் கட்டாயமா இருக்காது. பிற ஆணிடம் செல்லாமல் சுய இன்பம் செய்யக்கூடிய பல பெண்கள் இருக்கக்கூடிய சமயத்தை என்ன பண்ண முடியும்? கட்டாயமா ஹைமன்ஸ் இருக்காது. அப்படிங்கிறப்ப அதை சொல்லுவாங்க சில பேர். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து சொல்றார், ரொம்ப விளக்கமா சொல்லக்கூடிய சமயத்துல, என் மனைவி வந்து சிகரெட்டுக்கு அடிமையாகிவிட்டால் கல்யாணம் செய்து ஒரு 6 மாசம் கழிச்சு சொன்னா, நான் அவளுடைய உணர்வை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நான் வந்து வாரத்துக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி கொடுத்துருவோனுங்க, எங்களுக்கு கல்யாணமாகி 30 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறார். நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பல தம்பதிகள் இருக்கிறாங்க. ஆக எல்லாமே வந்து புரிதலின் வெளிப்பாடு தான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹைமன் அப்படிங்கிறது ஒரு இயற்கையின் மறைமுகமான ஒரு வெளிப்பாடு, அவ்வளவுதான். மற்றபடி வந்து அது வந்தாதான், பிளட் வந்தாதான் என் மனைவி கற்புக்கரசி, கண்ணகி, பிறர் ஆணோடு உறவு கொள்ளாதவள் அப்படிங்கிறது வந்து ஒரு 20% ஒத்துக்குங்க, அவ்வளவுதான். மற்றபடி வந்து 80% அதை நிஜமா நினைக்க வேண்டாம். காலம் அந்த மாதிரி மாறி போச்சு. செல்போன்ல சொன்ன பார்த்தீங்கன்னா, ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு என்று ஒரு உணர்வு ஏற்படும். அப்போ சுய இன்பம் அனுபவிக்கக்கூடிய பல பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ இருக்காது. மற்றபடி பிற ஆணோடு உறவு கொண்ட பெண்களுக்கும் பெரும்பாலும் ஹைமன்ஸை வந்து ரொம்ப இருக்காது. அடிக்கடி உறவு கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய சமயத்துல கல்யாணத்திற்கு முன்னால் அந்த பெண்குறி வந்து லூஸாக இருக்கும், அதனுடைய உதடுகளாக தொங்கி போயிருக்கும். ஆமா, அதெல்லாம் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொதுவாகவே இந்த சில பொருள் இருக்கு இல்லையா, பார்த்தோம்னா இது நல்ல பொருள் கெட்ட பொருள் அப்படின்னு கட்டாயமா தெரியும். அப்ப கூட நீங்க அறிஞ்சிக்கலாம். அது மாதிரிதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஹைமன் என்பது இயற்கையின் ஒரு மூடி, அதுல மாற்று கருத்து இல்லை. பட் அதை வந்து என் மனைவி என்னிடம் தான் இழக்க வேண்டும், நான் உறவு கொள்ளக்கூடிய சமயத்துல அது முதலிரவாகட்டும் அடுத்த இரவாகட்டும் கட்டாயமாக எனக்கு இரத்தத்தை அவர் காட்ட வேண்டும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு இந்த வகையில. ஏன்னா காலங்கள் அந்த மாதிரி 2024 நம்ம இருந்துட்டு இருக்கோம், 21ஆம் நூற்றாண்டுல. அதனால வந்து பல பெண்கள் வந்து முதல்ல சொன்ன மாதிரி பலவிதமான சம்பவங்களை மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல உண்மையிலேயே அவர் கற்பை இழந்திருந்தாலுமே கூட அவர்கள் மனோ ரீதியாக இழந்தார்களா, உடல் ரீதியாக இழந்தார்களா அப்படிங்கிறது அந்த திங்க் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இருக்குல்ல, சம்பவம் இருக்கு இல்லையா? வேலைக்கு போன இடத்துல, படிக்க போன இடத்துல, கல்லூரிக்கு சென்ற இடத்துல சில அசம்பாவிதங்கள், பாலியல் தூண்டல்கள், பாலியல் வன்பு நடந்த வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல வந்து இவர்கள் சம்மதம் இல்லாமல் கூட அந்த ஹைமனை இழந்திருப்பார்கள். அதெல்லாம் பல விஷயம் இருக்குது. அது பெற்றோர்களும் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. கணவனாகி நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய சமயத்துல அதை சொல்லி ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய சமயத்தில் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஆண் பக்குவமாக இருக்க வேணும். ஆமா, பொதுவாக ஒரே வார்த்தை சொல்லி போட்டேன். ஒரே வார்த்தை எப்படின்னு கேட்டோம்னா, ஒரே பாயிண்ட்ஸ். அதாவது வந்து கல்யாணத்திற்கு முன்னால் ஒரு ஆண் ஒரு பெண் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். கல்யாணத்திற்கு முன்னால் ஒரு ஆண் என்பதை விட குறிப்பாக ஒரு பெண் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா கல்யாணத்திற்கு பின்னால் அவள் தன்னை மட்டுமே கணவனாக நினைத்து கொண்டு ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கிறாளா என்பது மட்டும் ஒரு ஆண் பாருங்க. அதை மீறும் போதுல நீங்களும் மீறலாம், அதோட தப்பு கிடையாது. இதுதான் உண்மை. இப்போதைய கருத்து அதான். இதை நீங்கள் மீறும் போது கட்டாயமாக மனக்குழப்பம் ஏற்படும், மனைவி மேல் சந்தேக உணர்வு ஏற்படும், தேவையற்ற முறையில் குடும்பத்துக்குள் விரிசல் ஏற்படும். உங்களுக்கு ஒவ்வொரு முறை உறவு கொள்ளும் பொழுதும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. இன்னும் சொல்ல போனா பிறக்கக்கூடிய குழந்தை சம்பந்தப்பட்ட வகையிலும் நிம்மதி இருக்காது. அதனால வந்து முதலில் நிம்மதியை தேடிக்கொள்ளுங்கள், கருத்து ஒற்றுமைக்கு வாருங்கள், பொது அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் மனைவியோடு கலந்து உறவாடி உண்மை என்ன அப்படிங்கிற வகையில விதண்டாவிதம் வாதங்கள் செய்யாமல் ஒப்புக்கொள்ளுங்கள். கட்டாயமாக வாழ்க்கை நன்றாக இருக்கும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.